மாசம் குருவாயூர் போவேன், வெள்ளிக்கிழமைனா கோவிலுக்கு போவேன் இப்படின்னு சொல்லக்கூடிய பக்தி நமக்கும் புரியும், நாமும் பண்ணுவோம். ஆனா அந்த பக்தி எல்லாம் சாதன பக்தியே தவிர இது சாத்திய பக்தி இல்லை. பக்தி அப்படின்னு நமக்கு ஏதாவது துளியூண்டு ஹிருதயத்துல அங்குரித்திருக்குமானால் பகவானை நினைச்ச உடனே கண்கள்லேந்து ஜலம் வரணும், மேனி சிலிர்க்கணும், கம்பம் ஏற்படணும். 19 விதமான பாவ லட்சணங்களை நாரதர், சாண்டில்யர் போன்ற பக்தி சூத்திரங்கள் எல்லாம் சொல்றது. இது உங்களுக்கு ஏற்படாத நமக்கு ஏற்படாத வரைக்கும் நம்மள பக்தன்னு சொல்லிக்கவே முடியாது. கவலையை நினைச்சு அழுக வரதில்லை, கஷ்டத்தை நினைச்சு அழுக வரதில்லை. காரணமே இல்லாம அவனுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை ஸ்மரித்த மாத்திரத்துல எல்லாம் பகவானுடைய கிருபை லீலை எதை நினைச்ச மாத்திரத்திலையும் கண்கள்லேந்து அப்படி ஒரு ஜலமும் மேனி சிலிர்ப்பும் கத்கதமும் உடம்புல ஒரு கம்பமும் அப்படி மேனி சிலிர்ப்பும் ஏற்பட்டதுதான் பக்தி. அதுதான் ஆரம்பம். இது மாதிரி 19 சொல்லிருக்கு. 19னா என்னன்னா, கண்கள்லேருந்து ஆனந்த பாஷ்பம் ஒண்ணு, மேனி சிலிர்க்கிறது ஒண்ணு, கத்கதம் ஒண்ணு, கம்பம் உடம்புல ஒரு நடுக்கம் ஒண்ணு, கீழே மூர்ச்சியாய் இது மாதிரி 19. இந்த 19ம் சாட்சாத் ராதாதேவி, மீரா, ஆண்டாள் போன்ற மகாபிரபு போன்ற உத்தம பக்தர்கள்ட்ட தான் காண கிடைக்கிறது. சாமானிய பக்தன்ட்டு 1-2 கிடைச்சாலே ரொம்ப பெரிய விஷயம். ஒரு ஹரிநாம சங்கீர்த்தனம் பண்ணும் பொழுதோ, பகவான சிந்தனை பண்ணும் பொழுதோ, திவ்ய தேசத்துல போய் பெருமாளுடைய சன்னிதானத்துல அவனுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை சேவிக்கும் பொழுதோ ஒரு சொட்டு கண்லேந்து ஜலம் வந்து கொடுத்தனாலே நீ பாக்யவான். மீதி அதுக்கு முன்னாடி கோவிலுக்கு போறது, பூஜை பண்றது, பாராயணம் பண்றது எல்லாம் சாதன பக்தி. சாதன பக்தினா அந்த பக்தி வரத்துக்காக பண்ணக்கூடிய ஒரு பக்தி. ஆனா இந்த சாதன பக்தியும் பண்ணும் பொழுது குழந்தை பிறக்கணும், வேலை கிடைக்கணும், கல்யாணம் ஆகணும்னு பண்ணிட்டியானால் அந்த பக்தி வராது. இந்த லௌகீக விஷயங்களை பரமார்த்திகத்தோட சம்பந்தப்படுத்தாம அது எப்படி வேணா நடந்துட்டு போகட்டும்னு நினைச்சுண்டு அந்த உத்தம பக்தி வரணுங்கிறதுக்காக இந்த பக்தியை பண்ணினாதான் அந்த பக்தி வரும். ஒரு கால் லௌகீகமான விஷயங்களையே நம்முடைய சிந்தனை இருக்குமானால் ஒரு காலம் அத்தகைய சாத்திய பக்தின்னு சொல்லக்கூடிய பிரேம பக்தியோ ராக பக்தியோ வராது. உலகத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த பிரேம பக்தர்களையோ ராக பக்தர்களையோ புரியாது. தமிழ்நாட்டுல கூட சமீப காலம் வரைக்கும் ரமணர் மாதிரி ஞானிகள் இருந்தா, ஞானானந்த சுவாமிகள் போல யோகிகள் இருந்தா, சில சித்த புருஷர்கள் இருந்தா, நம்மாழ்வார், ஆண்டாள் போன்ற பக்தர்களை பார்த்து தமிழ்நாட்டுக்கே ரொம்ப நாள் ஆச்சு. ஞானத்தை காட்டிலும் பக்தி உயர்ந்தது. நான் சொல்லக்கூடிய பக்தி பிரேம பக்தி. இது புரியாது. உயர்ந்தது, ஆனா உயர்ந்ததுன்னு புரிந்தா கூட போறோம். பெரும்பாலும் தமிழ்நாட்டிலேயே அத்தகைய ஒரு பக்தர்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அத்தகைய உயர்ந்த பக்தி ராக பக்தின்னு சொல்லக்கூடிய பிரேம பக்தி, அத்தகைய பக்தி ஆண்டாளுடைய பக்தி. அதனால ஆண்டாளுடைய பக்தியை யாருக்குமே புரியல. கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரும் பெரியாழ்வார்ட்ட வந்து சொல்றா, உன்னுடைய குழந்தைக்கு நாளுக்கு நாள் இப்படி ஏதோ உடம்புல ஒரு வியாதி மாதிரி இருக்கு, கல்யாணம் பண்ணணும்னு சொன்னா அவ ஏதோ ரங்கநாதரை கல்யாணம் பண்ணிக்க போறேன், ரங்கநாதரை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றான். குழந்தையா இருக்கும்போது இந்த பேச்செல்லாம் நன்னா இருந்தது. இதெல்லாம் சாத்தியமா, நடக்குமா? காலகாலத்துல ஒரு நல்ல வரனா பார்த்து உன் பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணிவை அப்படின்னு இப்படிலாம் நமக்கு அனுகூல சத்ருன்னு பேரு. சில பேர் நமக்கு நல்லது சொல்ற மாதிரி நம்மளை கெடுத்துட்டு போயிடுவா. அந்த மாதிரி சில பேர் சொல்றான். சில பேர் பெரியாழ்வார அடக்கி சொல்றான், நான் சில மந்திரவாதி இருக்கான், நல்ல வேப்பலை எல்லாம் நல்ல உடுக்க அடிச்சு டும் 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 டும்னு அடிச்சானா அந்த சப்தத்துக்கு எந்த பேயா இருந்தாலும் அலறிண்டு ஓடி வந்துடும். அதை அடிச்சு இந்த ஆண்டாள் உடம்புல எந்த பிசாசு இருக்கு, எந்த பேய் இருக்குன்னு பிடிச்சு விடலாம் அப்படின்னு கூப்பிட்டு வரான். அவன் உடுக்கையெல்லாம் டம 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 டமன்னு அடிச்சுட்டு சொல்றான், எனக்கு கண்டுபிடிச்சிட்டேன், இந்த ஆண்டாள் உடம்புல கருப்பண்ணா சாமி இருக்கு, 18ஆம் படி கருப்பண்ணா சாமி. ஆண்டாள் சிரிக்கிறா, நீ கரெக்டா சொல்லியிருக்க, ஆனா சின்னதா ஒரு வித்தியாசம். ஒரு கருப்பண்ணா சுவாமி தான் பிடிச்சிருக்கு. கண்ணன் என்னும் கருந்தெய்வம் காட்சி பழகி கிடப்பேன் எனக்கு. கண்ணன் என்னும் கருந்தெய்வம் அப்படிங்கிறா. பூசாரி போனா, ஒரு ஆயுர்வேத டாக்டர் வந்தார். இந்த உடம்பெல்லாம் இத்தகைய பக்தி பண்றவாளுக்கு ரொம்ப பேலாயிடும், வளையெல்லாம் அவிழ்ந்து கீழே விழுந்துடும், கண்கள்லாம் நிலகொத்தி போயிடும், சித்த புத்தி சுவாதீனம் இல்லாத மாதிரி கூட இருப்பா. அப்படியே பார்த்துட்டு இருப்பா. அன்னம் செல்லாது, தூக்கம் வராது. உங்களுக்கே இது ரொம்ப புரியும் இல்லையா? யாருக்காவது ஏதாவது ஒரு விஷயத்துல ரொம்ப கவலை வந்துடுத்துனா அவ தூங்குவாளா? அவளால சாப்பிட முடியுமா?
அவளுக்கு வேற எதுலையாவது புத்தி போகுமா? அதே மாதிரி பகவானை எப்ப பார்ப்பேன், பகவானை எப்ப பார்ப்பேன், பகவானை எப்ப பார்ப்பேன், அந்த உத்கிருஷ்டமான ஒரு நிலையில பகவத் தர்ஷனத்தை தவிர வேற எதுவுமே வேண்டாம் நினைக்கிறவளுக்கு தூக்கம் வராதுல என்ன ஆச்சரியம்? சாப்பாடு செல்லாததுல என்ன ஆச்சரியம்? அவளுக்கு எதுவுமே நிந்ததி சந்தனம் இந்து கிரணம் அனுபிந்ததி கேதம் அதீரம். அதுதான் சொல்றார் அஷ்டபதியில. அப்படி ஒரு நிலைமை. அந்த ஸ்ருத்வா குணான புவனசுந்தரான 7 ஸ்லோகங்கள்ல இந்த 7 நிலைகளையும் அன்பயப்படுத்தி கடைசியா அந்த நாயகியினுடைய நிலைமை எப்படி இருக்கும்னா, இந்த துளியூண்டு துளசி மாலை கழுத்துல இருக்கிறது கூட ஒரு சங்கிலி இருக்கிற மாதிரி தோணுமாம் அவளுக்கு. தங்க முடியாது. அப்படி ஒரு நிலையில ஆண்டாள் துடிக்கிறா. ஒரு வைத்தியம் பார்க்கிறவர் வரார். ஆயுர்வேத சாஸ்திரத்தைப்படி அவளுக்கு கையில வாதம், பித்தம், கபம் 3 பாப்பா. அவளுக்கு ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட் தான். வாதம், பித்தம், கபம் இது 3த்தையும் சரீரத்துல சமநிலையில வச்சுட்டா எல்லா வியாதியும் சரியா போயிடும். ஆண்டாளை பார்த்து வந்திருக்கிற வைத்தியர் கை நீட்டு அப்படிங்கிறார். பார்க்கணும் இல்லையா? அவ மனசுக்குள்ள நினைச்சுக்கிறா, பகவான் வந்து கை நீட்டுன்னு சொல்லுவான்னு பார்த்தா இங்க டாக்டர் வந்து கை நீட்டுன்னு சொல்றாரே. இந்த டாக்டர் என்ன சொல்ல போறாரு தெரியாதா எனக்கு? நானே சொல்லிடுறேன். ஆர்க்கும் இந்நோய் அறிய உண்ணாது அம்மனை நீர்கால் தொழுதிப்படாதே, கார்கடல் வண்ணன் என்பான் ஒருவன் கை கண்ட யோகம் தடவத்தீரும். ஆர்க்கும் எந்நோய் அறிய உண்ணாது. இந்த வியாதி யாருக்குமே புரியவே புரியாது. ஏன் அப்படின்னா இந்த வியாதி உங்களுக்கு வந்ததும் இல்லை, வரவும் வராது. கவலைப்பட வேண்டாம். எங்கேயாவது ஆண்டாள் மாதிரி நமக்கு வியாதி வந்துட போறதோ, வியாதியை பார்த்து பயந்தானே நமக்கு. பகவான் வந்து என் கையை பிடித்துட்டானால் இந்த வியாதி போயிடும். இன்னும் ஒரு காலம் மனிதருக்கு கல்யாணம் பண்ணித்தரேன், மனிதருக்கு கல்யாணம் பண்ணித்தரேன்னு பேச கூட பேசாத. வானிடை வாழும் அவ்வானவர்க்கு மறையவர் வேள்வியில் வகுத்தாவி, காணிடை திரிவதோர் நரி புகுந்து கடப்பதும் மோப்பதும் செய்வதற்கொப்ப, மானிடர்க்கென்று பேச்சுப்படில் வாழுகிலேன் கண்டாய் மன்மதனே. அழகான உதாரணம் சொல்றா. பெருமாளுக்கு இன்னைக்கு திருவாராதனம் பண்றதுக்கு ஏதோ ஒரு அன்னம் நிவேதனத்துக்கு தயார் பண்ணி வச்சிருக்கோம். அதை பார்க்கும்பொழுது நன்னா இருக்கேன், நம்ம சாப்பிடலாம் போல இருக்கேன்னு நினைச்சிட்டோமானால் பகவானுக்கு அதை நிவேதனம் பண்ண முடியாது. ஒரு புஷ்பம், அந்த புஷ்பத்தை நம்ம முகர்ந்து பார்த்துட்டோமானால் பெருமாளுடைய திருவடியில சமர்ப்பிக்க முடியாது. எந்த ஒரு வஸ்து மேலேயாவது நமக்கு ஒரு லைட்டா ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குமானால் அதை பகவானுக்கு அர்ப்பணம் பண்றதுக்கு லாயக்கு இல்லாம போயிடுற மாதிரி பவித்திரமா பகவானுக்கு பகவானுக்கு பகவானுக்குன்னு வாழக்கூடிய என்ன ஒரு பேச்சுக்கு கூட மனிதனுக்குன்னு சொல்லாதே, அப்புறம் நான் பவித்திரம் போயிடும் எனக்கு. மானிடர்க்கென்று பேச்சொப்படில் வாழுகிலேன் கண்டாய் மன்மதனே. அதற்கு அழகா ஒரு உதாரணம் சொல். வானிடை வாழும் அவ்வானவர்க்கு மறையவர் வேள்வியில் வகுத்தாவி. ஒரு ஹோமம் பண்றதுக்காக பவித்திரமா ஒரு அவிச தேவர்களுக்குன்னு கொடுக்கறதுக்கு வச்சிருக்கா இல்லையா வேதம் படித்தவர்கள் எல்லாம். அதை ஒரு நரி தூக்கிண்டு போச்சுன்னா எவ்வளவு அவமானமோ. நரி புகுந்து கடப்பதும் மோப்பதும் செய்வதற்கொப்ப அப்படிங்கிறா. இப்படி ஆண்டாள் இருக்கும் பொழுது இவ்வளோ பகவான கல்யாணம் பண்ணிக்கணும், பகவான கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படும் பொழுது குழந்தைகள் எல்லாம் சொல்றது, அந்த குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு வழக்கம் முத்துக்குறி பார்க்கறது. ஒரு முறத்துல நிறைய தானியம் இருக்கும். அந்த பெண்ணோட கண்ணை இன்னொரு குழந்தை வந்து நன்னா அப்படி கட்டின்றும். நான் யாரையாவது மனசுல கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒருத்தரை நினைச்சுண்டு அந்த அந்த தானியத்துல ஒரு ரவுண்டு போடணும். ரவுண்டு போட்டா அந்த ரவுண்டு பர்ஃபெக்டா வந்தா என் மனசுல இருக்கிறது நிறைவேறும்னு அந்த குழந்தைகளுக்கு அந்த காலத்துல ஒரு நம்பிக்கை. ஆண்டாளே எல்லாரும் கூப்பிட்டு கேட்கிறா, கோதையே நீ யார கல்யாணம் பண்ணிக்க போற? எங்க அப்பா எனக்கு 108 திவ்ய தேசத்து பெருமாளுடைய கதையெல்லாம் சொல்லியிருக்கார். ஸ்தலசேன பெருமாள்னு ஒரு பெருமாள், புண்டரீகன்னு ஒரு மகரிஷி. அவருக்கு ஒரு ஆசை, எதெல்லாம் உயர்ந்ததா இருக்கோ அதெல்லாம் பெருமாளுடைய திருவடியில சேர்க்கணுங்கிற ஆசை. ஒரு நாள் ஒரு குளத்துக்கு போனார், பெரிய தாமரையை பார்த்தார். அத்தகைய ஒரு தாமரையை அவர் முன்னும் பின்னும் பார்த்தது இல்லாததுனால அந்த தாமரையே பார்க்கடல்ல இருக்கக்கூடிய பகவானுடைய திருவடியில சேர்க்கணும்னு ஆசைப்பட்டு அந்த கடல் மல்லையில இருக்கக்கூடிய சமுத்திரத்தை அப்படியே தள்ள ஆரம்பிச்சார். அவருக்கு ஒரு நம்பிக்கை, இப்படியே தள்ளினா நம்ம வந்து பார்க்கடலுக்கு போயிடலாம். பகவானே வந்தான் வயோதிகனா. உமக்கு பதிலா நான் அப்படி கடலை பண்ணிட்டு இருக்கேன், பக்கத்துல திருவிடந்தையில ஒரு ததி ஆராதனை நடக்கிறது, என்னால நடந்து போக முடியாது,
நீர் போய் அங்கிருந்து எனக்கு ஆகாரம் வாங்கிட்டு வாரோம்னு அவர் அனுப்ப, வந்து பார்க்கும்பொழுது எந்த ஸ்தலத்துல விட்டுட்டு போனாரோ அங்க பெருமாளே சயனிச்சுன்றதுனால ஸ்தலசயன பெருமாள். இந்த திவ்ய தேசத்திலும் இல்லாதபடி 2 கையும் இப்படியே வச்சுண்டு பகவான் சயனத்துல இருக்கான். பக்கத்துல புண்டரீக மகரிஷி அந்த தாமரையோட இருக்கார். அந்த மகரிஷியுடைய 365 பெண்களையும் ஒவ்வொரு நாள் புது மாப்பிள்ளையா வந்து கல்யாணம் பண்ணிட்டதுனால திருவிடந்தையில இருக்கக்கூடிய பெருமாள் நித்திய கல்யாண பெருமாளா இருக்கான். ராஜா எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணி அத்தகைய அன்னதானத்தை என்ன போல பண்றவன் யாருண்டுன்னு ஒரு கர்வத்தோட இருக்கும் பொழுது வயோதிகனா பகவான் வந்து அன்னத்தையும் சாப்பிட்டு ஒரு குடம் நிறைய அப்பத்தையும் பண்ணி எடுத்துண்டுவான்னு கோவில் இடையில அப்பக்குடத்தான் அப்படின்னு ரங்கநாதன் படுத்துட்டு இருக்கான். இப்படி ஒவ்வொரு திவ்ய தேசத்து பெருமாளுடைய கதைகள் எல்லாம் கேட்டு கேட்டு அவளுக்கு ரங்கநாதர்கிட்டயே பக்தி வந்தது. அந்த குழந்தைகள் எல்லாம் சொல்ல சொல்ல அந்த முரத்துல தானியத்தை வச்சு கோதையினுடைய கண்கள்